மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அவனியாபுரத்தில் நேற்று ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்த நிலையில் பாலமேட்டில் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக தொடங்கியது. போட்டி 7 மணிக்கு தொடங்க இருந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையில் தாமதம் ஏற்பட்டதால் காலை 9 மணிக்கு போட்டி தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு உடற்தகுதி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டதை அடுத்து நிகழ்ச்சி தொடங்கியது. முதலில் கோவில் காளைகள் வாடிவாசலிலிருந்து வரிசையாக அவிழ்த்து விடப்பட்டன. இந்த போட்டியில் 1000 காளைகள், 600 மாடுபிடி வீரர்கள் களம் இறங்கியுள்ளனர். 12 சுற்றுக்கள் வரை போட்டி நடைபெறுகிறது. ஒரு சுற்றுக்கு தலா 50 வீரர்கள் களம் இறக்கப்படுகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியையொட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிறந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு நிசான் கார், டிராக்டர், இருசக்கர வாகனம் மற்றும் தங்க நாணயங்கள் பரிசு வழங்கப்படுகின்றன. அதேபோன்று ஒவ்வொரு சுற்றிலும் காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பீரோ, கட்டில், மெத்தை, சைக்கிள், அண்டா உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்படுகின்றன.